ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நர்சஸ் ப்ரொஃபைல் சேனல். என்னடா இன்னும் நார்செட் 10 பத்தி எதுவுமே சொல்லலையே, நார்செட் 10ஓட எக்ஸாமினேஷன் ப்ரிப்பரேஷன் ரெகுலர் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா, எந்த இன்ஃபர்மேஷனும் இன்னும் வரலையே அப்படின்னு தானே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அது எப்படி உங்களுக்கு நான் இந்த இன்ஃபர்மேஷனை சொல்லாம இருப்பேன்? எஸ், நம்மளோட மிட்இயர் அகாடமி நார்செட் 10க்கான ரெகுலர் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதை பத்தி டீட்டெயில்டா பார்க்கறதுக்கு முன்னாடி நார்செட் 9ஓட ரிசல்ட் பத்தின வீடியோ நம்மளோட சேனல்ல போட்டிருந்தேன். அதை நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா பார்த்துக்கோங்க. அதை பார்த்தாதான் நம்மளோட மிட்இயர் அகாடமியோட குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் எப்படி இருக்குது, எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு நர்சிங் ஆஃபீஸரா பிளேஸ் பண்ணிருக்காங்க, ஆல் இந்தியா லெவல்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நார்செட் 10ல நீங்க தைரியமா ஜாயின் பண்ணி கண்டிப்பா உங்களோட ப்ரிப்பரேஷனையும் மிட்இயர் அகாடமி கூட ஸ்டார்ட் பண்ணலாம். எஸ், நம்மளோட நார்செட் 10 பாத்தீங்க அப்படின்னா ஏப்ரல் மந்த் 2026ல நடக்க போகுது. ரொம்ப நாள் இல்ல, பக்கத்துல தான் இருக்குது. இனி நம்ம டைம் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா வேஸ்ட் பண்ணக்கூடாது. ப்ரிப்பரேஷனை நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடணும். உங்களுக்கு நார்செட் பத்தி எதுவுமே தெரியல அப்படின்னா சிம்பிளா ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். நார்செட் அப்படிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட்ல எய்ம்ஸ், ஜிப்மர் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ல நம்ம ஒரு நர்ஸா ஒர்க் பண்றதுக்கு பேர் தான் வந்து நர்சிங் ஆஃபீஸர். அந்த மாதிரி நர்சிங் ஆஃபீஸரா ஒர்க் பண்ணணும்னா நீங்க பிஎஸ்சி நர்சிங் இல்ல ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங் கம்ப்ளீட் பண்ணிருந்தீங்கன்னா போதும். யூ ஆர் த எலிஜிபிள் பர்சன். எவ்ரி 6 மந்த்க்கு ஒருக்கா ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க. அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமோட பேர் தான் வந்து நார்செட். இந்த நார்செட்டை நீங்க கிளியர் பண்ணாதான் அங்க வந்து நர்சிங் ஆஃபீஸரா ஒர்க் பண்ண முடியும். இப்பதான் நார்செட் 9 முடிஞ்சிருக்கு. நமக்கு அடுத்து ஏப்ரல் மந்த்ல பாத்தீங்கன்னா நார்செட் 10 இருக்குது. சோ அதுக்கான ரெகுலர் பேட்ச் என்ன பண்ண போறாங்கன்னா நம்மளோட மிட்இயர் அகாடமி ஸ்டார்ட் பண்ண போறாங்க. 4 மந்த்க்கு ஒரு கோர்ஸ், 6 மந்த்க்கு ஒரு கோர்ஸ் அண்ட் 12 மந்த்க்கு ஒரு கோர்ஸ். இந்த கோர்ஸ் எல்லாம் பத்தி நான் டீடைலா உங்களுக்கு பொறுமையா எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கு முன்னாடி இந்த கோர்ஸ்க்கான ஒரு டெமோ கிளாஸ் என்ன செய்றாங்க அப்படின்னா கண்டக்ட் பண்றாங்க. இந்த டெமோ கிளாஸ் பாத்தீங்கன்னா 13, 14, 15 3 நாட்கள்ல நடக்குது. அந்த டெமோ கிளாஸ் எல்லாரும் அட்டெண்ட் பண்ணுங்க. இந்த டெமோ கிளாஸ் அட்டெண்ட் பண்றதுனால நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களோட குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் எப்படி இருக்கும், கோச்சிங் மெத்தட் எப்படி இருக்கும், நம்மளால ஈஸியா வந்து கேட்ச் பண்ணிக்க முடியுமா, என்ன மெத்தடாலஜி யூஸ் பண்றாங்க, நம்மள எந்த அளவு மோட்டிவேட் பண்றாங்க, இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்களை வந்து நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம நம்மளோட ராஜ்குமார் சார் தான் இந்த டெமோ கிளாஸ்ல வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ண போறாங்க. 6 மந்த்க்கு என்ன பிளான் பண்ண போறாங்க, எப்படி இந்த கிளாஸஸ் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ண போறோம், நம்மளோட ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது எல்லாமே இந்த டெமோ கிளாஸ்ல உங்களுக்கு ஒரு ஓவர் வியூ கிடைச்சிரும். சோ நம்ம எப்படி ஒரு Dress எடுக்கிறதுக்கு முன்னாடி ட்ரையல் ரூம்ல போய் ட்ரையல் பார்க்கறோமோ அதே மாதிரி தான் இந்த டெமோ கிளாஸ். டெமோ கிளாஸ்ல நீங்க ஒரு ட்ரையல் கிளாஸா எடுத்து பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகும். சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆச்சுன்னா நீங்க வந்து ரெகுலர் பேட்ச்ல வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. சோ நம்மளோட ரெகுலர் பேட்ச் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 16ஆம் தேதி, அதாவது அக்டோபர் 16ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. டெமோ கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணனும்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ஒரு கூகுள் ஃபார்ம் கொடுத்திருக்கேன். அந்த கூகுள் ஃபார்மை மறக்காம ஃபில் பண்ணிக்கோங்க. நடந்து முடிஞ்ச நார்செட் 9ல சூப்பரான ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ஆல் இண்டியா ரேங்க் 1 நம்மளோட மிட்இயர் அகாடமி ஸ்டூடெண்ட், அதுவும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸில். நார்செட் 9ல மட்டும் இல்லைங்க, அதுக்கு முன்னாடி நடந்த நார்செட் 8ல, நார்செட் 7ல, நார்செட் 6ல பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக ஆல் இண்டியா ரேங்க் கொடுத்துட்டே இருக்காங்க. நார்செட் 10லையும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஆல் இண்டியா ரேங்க் ஹோல்டராக வரப்போகிறாங்க. இந்த பிக்சர் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், இது வெறும் டிராஃப்ட் பிக்சர் தான். இன்னும் மெயின் பிக்சர் வரும்போது நம்மளோட டெலகிராம் சேனல்லே, வாட்ஸ்அப் சேனல்லே உங்களுக்கு கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ இவங்க நார்செட் 10க்கான ரெகுலர் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. மறந்துடாதீங்க, டெமோ கிளாஸ் பார்த்தீங்கன்னா 13, 14, 15 3 நாள் கண்டினியூவாக நடக்குது. கண்டிப்பாக இந்த டெமோ கிளாஸை எல்லாருமே அட்டென்ட் பண்ணுங்கள். டெமோ கிளாஸுக்கு நீங்கள் எந்த ஒரு பேமெண்ட்டும் பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஃப்ரீ தான். இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த கூகுள் ஃபார்மை மட்டும் ஃபில் பண்ணிவிட்டு டெமோ கிளாஸை அட்டென்ட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், ஒரு ஓவர்வியூ கிடைக்கும். இந்த கிளாஸஸ் நம்ம வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். அப்போ தான் நார்செட் 10 உங்களால் கிளியர் பண்ண முடியும். நம்மளோட மிட்இயர் அகாடமி பற்றி நான் சொல்ல வேண்டிய தேவையே இல்லை, ஆல்ரெடி நிறைய பேசிட்டோம். ஸோ இவங்க இப்போ ஒரு 3 பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 4 மந்த்துக்கான பேட்ச், 6 மந்த்துக்கான பேட்ச் அண்ட் 12 மந்த்துக்கான பேட்ச். ஸோ உங்களுக்கு எது சூட்டபிளான பேட்ச்னு பார்த்து நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லா கிளாஸஸ்லையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க் டெஸ்ட் இருக்கும், ரிவிஷன் இருக்கும், அண்டு சப்ஜெக்ட் வைஸ் கிளாஸஸ் இருக்கும், சிலபஸ் வந்து கவர் பண்ணுவாங்க. ஸோ ஒன்றுக்கும் தனித்தனியாக ஃபீஸ் ஸ்ட்ரக்சராக என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்போவும் ப்ரைவேட் செக்டார்லேயே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா அதுக்கு அடுத்த லெவலுக்கு நம்மளால் போக முடியாது. அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படிங்கிற அந்த தாகம் வந்து எல்லாத்துக்குமே இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் நம்ம அடுத்த லெவலுக்கு ரீச் ஆக முடியும். ஸோ நமக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரியே தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியில் நமக்கு ரொம்ப நல்ல சேலரி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஒர்க்கிங் டைமை உங்களால் வந்து பேலன்ஸ் பண்ண முடியும், ஃபேமிலியை வந்து பேலன்ஸ் பண்ண முடியும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எவ்ரி 6 மந்த் இந்த எக்ஸாம் நடக்கிறது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. ஒன்று நம்ம மிஸ் பண்ணாலும் அடுத்த 6 மாதத்துக்குள்ளே நமக்கு அடுத்த எக்ஸாம் வந்துடும். ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு அடுத்த ஏப்ரலில் நார்செட் 10 இருக்குது, மிஸ் பண்ணிடாதீங்க. மேலே தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள், என்கொயரி பண்ணுங்கள், உங்களுக்கு சூட்டபிளான அந்த கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். நார்செட் 10ஓட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. கண்டிப்பாக இந்த அச்சீவர் லிஸ்ட்டில் நீங்களும் ஒரு நாளைக்கு வந்து வருவீங்க, அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. தேங்க்யூ.